வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி அக்டோபர் 5க்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது ஆங்கில தேதி 5, மலையாள தேதி 19, ஆங்கில தேதிக்கு 5, இஸ்லாம் தேதிக்கு 02. அதாவது மலையாள தேதியும் இஸ்லாம் தேதியும் எடுத்துட்டு இந்த போர்டு அதாவது இஸ்லாம் தேதி ஃபஸ்ட்டு எடுத்து ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா 20 வரும். அதை நம்ம சொல்லும்போது 20ன்னு வரும். அதை 20 அப்படின்னு வச்சுட்டாங்க. இது டைரக்டு 19 19ன்னு வச்சுட்டாங்க மலையாள தேதியை. முஸ்லீம் தேதி 20 ஒரே ஒரு 2 ஜீரோவாக மாற்றிட்டாங்க. 2 ஜீரோவாக ஆக்கிட்டாங்க. ரிசல்ட்டு 19 நம்ம இந்த ஸ்க்ரீன் கொடுத்துருந்தோம். இவங்க ஒரு போர்டு டைரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கால்குலேஷனாக இருந்துச்சு. ஒரு போர்டு ரிவர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கால்குலேஷன் இருந்துச்சு. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் சி போர்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 9, இதில் பி போர்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 1. இந்த இடத்துல பியில் பி போர்டு ஆக்சுவலாக இது ஏ போர்டுக்கு மாறி இருக்குது 0 இந்த 3மே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு போர்டு 2 போர்டு டைரெக்டாகவே பாஸ் பண்ணியிருக்காங்க. 2 போர்டு பிசி டைரெக்டாகவே பாஸ் பண்ணியிருக்காங்க. கவனிக்க முடியல. சரி, இப்படி தான் ரிசல்ட் இருக்காலும் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்க முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்றைய கால்குலேஷன் நம்ம எடுத்துட்டோம். அவங்க ஆனால் இன்றைக்கி 2 போர்டு டைரெக்டாக பாஸ் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஏவும் சியும் பாஸ் பண்ணியிருந்தாங்க. சென்டரில் பி மட்டும் மைனஸ் போட்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பிசி டைரெக்டாக பாஸ் பண்ணிட்டாங்க. ஏவை மாற்றி வச்சு பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கண்டுபிடிக்க முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் இந்த ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மறக்காமல் இதிலேருந்து கால்குலேஷன் எடுக்கிறதுக்கு பார்த்துக்குங்க. 6ஆம் தேதி இவங்க என்னென்ன கெஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். இவங்க 2, 5, 6, 4 கொடுத்துருக்காங்க. இவங்க 2, 5, 8, 0. 3 போர்டில் 6, 4, 7. 6, 4, 7. அவங்க 2, 5, 6, 4 கொடுத்துருந்தாங்க. கவனிச்சிங்க. அவங்க 4 போர்டு இது கொடுத்துருந்தாங்க. இங்கே இதில் 2 போர்டு, இதில் 2 போர்டு இருக்குது. என்ன நம்பர் வரும்? ஏதாவது கால்குலேஷனில் கிடைக்கிறதா அப்படின்னு பாருங்கள்.